ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு மாம்பழ சீசன்னால் இதை வச்சு எப்படி மேங்கோ மில்க் ஷேக் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். எல்லாமே ரெடியாக இருந்தால் அரை நிமிஷத்தில் நீங்கள் இதை பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாமா? இங்கே நான் வந்து மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே 2 மாம்பழம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இனிப்பான பழமாக எடுத்துக்கங்க. கொஞ்சம் ஐஸ் கட்டி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இங்கே ப்ரௌன் சுகர் 1 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மேலே நம்ம வந்து அலங்கரிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நட்ஸ், பிஸ்தாவும் பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே நான் 1 கப்பு பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். இங்கே வந்து மாம்பழம் நல்லா புளிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சுகர் கம்மியாக சேர்த்துக்கலாம். மாம்பழம் அதாவது வந்து புளிப்பு ஜாஸ்தி இருந்துச்சு அப்படின்னா சுகரை ஜாஸ்தி சேர்த்துக்கிறோங்க. இனிப்பாக இருந்துச்சுன்னா சுகரை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து நட்ஸை தவிர மற்ற எடுத்து வச்சுருக்க எல்லா பொருட்களையும் மாம்பழம், ஐஸ் கட்டி, பால் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கிறோம். நாம் அது வந்து ஐஸ் கட்டி எல்லாமே நல்லா அடிப்படும். நம்ம ஐஸ் கட்டி சரியாக அடிப்படலை அப்படின்னா நம்ம குடிக்கும்போது வந்து அது சரியாக உள்ளக்க நமக்கு நிறுன்னு வாயில் அடிப்படும். ஸ்ட்ரா போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இல்லைக்கு ஸ்ட்ராவில் உள்ளக்க சிக்கிக்கிற சான்சஸ் இருக்குது. அதனால் நல்லா அடித்து எடுத்துக்கிறோங்க. இந்த மாதிரி நல்லா அடித்ததுக்கப்புறம் எந்த கிளாஸில் வந்து நீங்கள் சர்வ் பண்ண போகிறீங்களோ அந்த கிளாஸில் அதை ஊற்றிட்டு மேலே வெனிலா ஐஸ்கிரீம் நான் இங்கே ஒரு ஸ்கூப் வச்சுருக்கேன். மேலே கார்னிஷிங்க்கு நம்ம இடித்து வச்சுருக்க பிஸ்தாவும் பாதாமும் நம்ம சேர்த்துக்கிறோம். இது கட்டாயம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து நம்ம மேங்கோ சீசனில் வந்து எந்த சீசனல் ஃப்ரூட்டை வச்சு பண்ணிங்கனாலே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து குழந்தைங்களுக்கு இந்த ஸ்ட்ரா போட்டு கொடுத்திங்கன்னா நல்லாவே குடிப்பாங்க. பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சமையல் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.